இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 13வது அதிகாரமானது மிக முக்கியமான ஒரு கூற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொழுநோய் பற்றிய சட்டங்கள். அந்த தொழுநோய் எவ்வளவு ஆபத்தானது, தொழுநோய் உடையவர்களை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், எத்தனை வகையான தொழுநோய்கள் உள்ளது, அதை எப்படியெல்லாம் நாம் குருவிடம் எடுத்து வந்து குரு அதை எப்படி தீர்மானிப்பார், அது தொழுநோய் என்று அவர்தான் அதை நிர்ணயித்து அறிவிப்பார். இப்படி தொழுநோய் உள்ளவர்களை எல்லாம் கண்டடைந்து அவர் அறிவித்த உடனே அவர்கள் என்னென்னலாம் செய்யணும்? ஊருக்கு வெளியில போய் இருக்கணும், கிழிந்த ஆடையை உடுத்திக்கணும், தலை வாரக்கூடாது, அவர்கள் யாராவது கிட்ட மற்றவர்கள் வரும்பொழுது தீட்டு தீட்டு என்று அவர்கள் கத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அதனுடைய உடைகளை எல்லாம் எப்படி நாம் எரிக்க வேண்டும். இந்த தொழுநோயினுடைய தாக்கத்தை பற்றி விவரமாக, அதுவும் வித்தியாசமான தொழுநோயை பற்றியும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆபத்தான, ஒரு தீட்டுடைய, ஒரு பாவமிக்க ஒரு நோயாக கருதப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலும் நாம் இந்த தொழுநோய் நம்முடைய கண்களுக்கு அவ்வளவாக தென்படாவிட்டாலும் இன்னும் பல விதயங்களிலே நாம் தொழுநோய் போன்ற தீட்டுடைய எண்ண ஓட்டங்களை வைத்திருக்கிறோம். அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் களைந்த பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோள் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோயென ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வனுடைய ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி நோயிருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்ற பகுதிகளை விட குழிந்திருந்தால் அது தொழுநோய். அவரை பார்த்து குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலில் மேல் வெள்ளை படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதியில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள ரோமம் வெண்மை ஆகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை அடைத்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்லுவார். அது சொறி சிறங்கு. அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிறங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிறங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோளில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது ரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய். குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரை அடைத்து வைக்க வேண்டும். அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியினுடைய கால் தொடங்கி தலைவரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோளில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடலில் முழுவதும் நோய், அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் தீட்டற்றவர். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, அது தொழுநோய். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அவர் தீட்டற்றவர். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர்.
என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை உரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாட்கள் அடைத்து வைப்பார். தோளில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோய். அவர் தீட்டுடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு, எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட அந்த இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவில் ரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோளில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய். மறு தோளில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு. அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாகவும் ரோமம் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோயாகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குளிந்திராமல் கருப்பு ரோமம் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் ரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழி இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் அந்த இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்ளுவார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோளில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குளிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துய்த்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோளில் சொறி பரவி இருந்தால் ரோமம் மஞ்சள் நிறமாக என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு ரோமம் முளைத்ததனில் சொறி குணம் ஆயிற்று. அவர் தீட்டற்றவராய் இருப்பார். அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒரு ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவர்கள் மேல் தோளில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோளில் தோன்றுகிற வெள்ளை தேமல். அவர் தூய்மையானவர். தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர். முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர். மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயினுடைய தொடக்கம். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோளில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி. அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. நோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆட்டு ரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு ரோமமும் சேர்ந்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோல் ஆடையில் அல்லது தோளால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயினுடைய அடையாளம் தோன்றி உடையிலோ தோல் ஆடையிலோ
பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியவற்றை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோல் ஆடையிலோ தோளால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் நோயால் அது தீட்டானது. அந்த நோயுள்ள ஆட்டு ரோமத்தாலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோல் ஆடையையும் தோளால் செய்யப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய். அது நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோளால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது. அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்து விட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோல் ஆடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோளால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோளால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு ரோமம் உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடு நூல் தோளால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள்ள எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.